Hello. See, லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக எனக்கு ரிப்பீட்டடாக ஒரு query வந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நாகார்ஜுன கவுடா சுஷிதேன் தேஷ்முக் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஹஸ்பண்டோட கரப்ஷன் கேஸ் ரிலேட்டடாக ஏன் சார் வீடியோ போடவே மாட்டேங்கிறீங்க, நாங்கள் ரிப்பீட்டடாக கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் ஆஃபீஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயும் கேட்டாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக இங்கே நம்ம பேச போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நாகார்ஜுன கவுடா அவரும் சுஷிதேன் தேஷ்முக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கப்பிள். அந்த ஆஸ்பிரன்ஸ் மத்தியில் அவங்க வந்து ஸ்டார் கப்பிள். நிறைய பேர் வந்து அவங்கள மாதிரி ஆகணும், அவங்கள மாதிரி ரேங்க் எடுக்கணும், அவங்கள மாதிரி ஐஏஎஸ் ஆகணும், அவங்க சூப்பர், அவங்க தான் சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் பயங்கரமாக உள்ள ஒரு ஸ்டார் கப்பிள் தான் வந்து நாகார்ஜுன கவுடா அண்ட் சுஷிதேன் தேஷ்முக். சரிங்களா? அண்ட் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எத்திக்ஸுக்கு ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காங்க. அண்ட் அந்த புக் ஓரளவுக்கு டீசெண்டாகவே மார்க்கெட்டில் சேல்ஸ் இருக்குது. நிறைய பேர் ஆஸ்பிரன்ஸுமே அவங்க புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு எத்திக்கல் குரு அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறாரு இல்லைங்களா நாகார்ஜுன கவுடா, ஒரு எத்திக்ஸ் புக்கோட ஆத்தர் அப்படின்றவர் எவ்வளோ அன்எத்திக்கலாக நடந்துக்கிட்டு இருக்காரு, எந்த மாதிரியான ஒரு பிரைபரி அண்ட் கரப்ஷன் ரிலேட்டட் இஷ்யூவில் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய பிரதேஷில் ஒரு மைனிங் கம்பெனிங்க, அந்த மைனிங் கம்பெனி மேலே நாகார்ஜுன கவுடா வந்து ஏடிஎம்மாக இருக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஏடிஎம் இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு 51 crore பெனால்ட்டி வந்து போட்டிருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவரை தூக்கிட்டு நாகார்ஜுன கவுடாவை கொண்டு வராங்க. நாகார்ஜுன கவுடா உள்ளே வந்தோடனே என்ன பண்ணார், அந்த 51 crore பெனால்ட்டியை வந்து 4000 மாற்றுறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 51 கோடிக்கும் 4000த்துக்கும் இந்த மலைக்கும் மடுப்பும் உள்ள வேறுபாடுங்களா, அந்த மாதிரி சம்மந்தமே இல்லை, ரிலேட்டே ஆகலை எங்கேயுமே இல்லைங்களா. ஆனால் 51 கோடியிலேருந்து 4000 ரூபாய்க்கு குறைச்சிருக்காரு யார், நம்ம நாகார்ஜுன கவுடா. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏடிஎம் போட்ட பெனால்ட்டியெல்லாம் 51 கோடி. இப்போ என்னென்னா, அங்கே ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் ஆனந்த் ஜத் அப்படிங்கிறவர் இதை வந்து வெளியில் கொண்டு வர்றாரு. சோஷியல் மீடியாவில் இதை ரிலேட்டடாக டேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறாரு. இப்போ நாகார்ஜுன கவுடா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வந்து டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன், என் சைடு எந்த தப்புமே இல்லை, இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 51 கோடிங்கிறது ஃபைனல் பெனால்ட்டி கிடையாது, அது ப்ரிலிமினரி ஸ்டேஜில் பண்ண இன்வெஸ்டிகேஷனை வச்சு தான் சொல்லப்பட்ட ஒரு அமௌண்ட்டு, ஃபைனல் பெனால்ட்டி ஃபைனல் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஒரு டியூ ப்ராசஸில் பண்ண பிறகு இது 4000 தான், நான் வந்து சட்டத்தின் முன்னாடி இதுக்கான பதிலை சொல்ல ரெடியாக தான் இருக்கேன், நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லி நாகார்ஜுன கவுடா வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. பட் ஆனால் நான் ஆஸ் அ ஃபேக்கல்ட்டியாக, அதுவும் எத்திக்ஸ் ஃபேக்கல்ட்டியாக சொல்கிறாங்க, எனக்கு இந்த ரிப்ளையில் திருப்தி கிடையாது. அதாவது 10,000 ரூபாய் பெனால்ட்டியாக 4000 ரூபாய் குறைச்சிங்கன்னா ஓகே ஃபைன், இல்லை 20,000 பெனால்ட்டியாக 4000 குறைச்சா கூட ஓகே விட்டுறலான்னு வச்சுக்கோங்களேன். 51 கோடி பெனால்ட்டிக்கும் 4000 ரூபாய்க்கும் டிஃபரன்ஸ் எங்கேயோ இருக்குது. இப்போ இங்கே லாஜிக்கலாக 2 கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, நாகார்ஜுன கவுடா வந்து ஏன் குறைச்சாருன்றதுக்கு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் இன்னும் தெரியலை. அவர் வந்து நான் டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு, பட் ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை. சரிங்களா? இது வந்து நம்ம தான் என்கொயரி பண்ணி தான், ஒரு கமிட்டி போட்டோ இல்லை ஒரு என்கொயரி ஒன்று பண்ணி டிசிப்ளினரி ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் என்னென்னா, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து 51 கோடின்ற ஒரு ஃபிகரை எப்படி அரைவ் பண்ணார், அப்போ அவர் தப்பாக அரைவ் பண்ணிட்டாரா? லாஜிக்கலாக அதான் கொஸ்டின். இப்போ இவர் 4000 போடுறதுக்கும் அவர் 51 கோடி போட்டதுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அப்போ அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரா? இப்போ இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. லாஜிக்கலாக அந்த கம்பெனி, மைனிங் கம்பெனி இருக்காங்கள, இவங்க வந்து முன்னாடி இருந்த ஏடிஎம் மேலே கேஸே பண்ணலாம். ஒரு 4000 ரூபா பெனால்ட்டி வர இடத்துல எங்களுக்கு 51 கோடி போட்டு இப்படி பண்ணிட்டாரு, இதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம் கூட பண்ணலாம். பட் அவங்க அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் டெஃபினட்டாக நடந்திருக்குன்றது நமக்கே கண்கூடாக தெரியுது, நமக்கே வந்து கண்கூடாக தெரியுது. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிபார்ட்மெண்டலி வந்து இதுக்கு ஒரு டிசிப்ளினரி ப்ரொசீடிங் ஒன்று இனிஷியேட் பண்ணணும், இதுக்கு ஒரு என்கொயரி கமிட்டி போட்டு இது ஒரு பெரிய ப்ராசஸ். மேபி அதுக்குள்ளே இவங்க ரிட்டையரே ஆனாலும் ஆகலாம், நாகார்ஜுன கவுடாவும் சுஷிதேன் தேஷ்முக்கும் தெரியலை. பட் அவ்வளோ பெரிய ப்ராசஸ், ப்ளஸ் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணாலும் திருப்பி இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் கேட்டு போய் அங்கே போய் இங்கே போய் இந்த ப்ராசஸை இழுப்பாங்க. இழுக்கிறதெல்லாம் அவங்க லைஃப், அதாவது அஸ் அ சிவில் சர்வெண்ட்டாக 60 வயசு ஆகியே முடிஞ்சிடும். நம்மளோட ப்ராசஸ் அந்தளவுக்கு டிடிஎஸ்ஸாக இங்கே ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி இவங்களை கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் நம்ம ஒரு பியூரோக்ராட்டிக், நம்ம இந்தியன் பியூரோக்ராட்டிக் சிஸ்டமில் இதுதான் ஒரு பெரிய லேப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டெஃபினட்டாக
நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிம்பாங்க. ஏன்னா இது மட்டும் இல்லைங்க, இந்த இதை ஒட்டி இன்னொரு பிரச்சனை, இன்னொரு இஷ்யூ ஒன்று கிராப் அப் ஆயிருக்கு. என்னன்னா, நாகார்ஜுன கவுடா வந்து 8 கோடி ஒர்த்துள்ள லேண்ட், அவரும் இன்னொரு யாரோ அவரோட ஃப்ரெண்டு பிஸ்னஸ்மேன் சம்படி 2 பேரும் சேர்ந்து 90 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக அது மார்க்கெட் வேல்யூ வந்து 8 கோடியா, இவங்க டாக்குமெண்ட்டில் போட்டது 90 லட்சம், இவர் ஒரு 45 லட்சம், நாகார்ஜுன கவுடா ஒரு 45 லட்சம், இவர் அவங்க ஃப்ரெண்ட் ஒரு 45 லட்சம் போட்டு 4 ஏக்கர் லேண்ட், இவர் பேரில் ஒரு 2 ஏக்கர், அவர் பேரில் ஒரு 2 ஏக்கர் வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க. இது எப்போ நடந்திருக்குன்னா, கரெக்டாக அந்த 10 கோடி வாங்கினாருன்னாங்க இல்லையா, அந்த முன்னாடி ஒரு மைனிங் கம்பெனியில் 51 கோடியிலேருந்து 4000 குறைச்சிட்டு 10 கோடி பிரைபரி வாங்கினாருன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதே டைமில் தான், அந்த கொஞ்ச நாளில் தான் இந்த லேண்டு டீலும் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்குமே அவர் என்ன சொல்லார்னா, நான் 45 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினதுக்கு கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் க்ளீனாக தான் இருக்குது, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி நாகார்ஜுன கவுடா வந்து சொல்கிறாரு. பட் ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரி சிங்க் ஆகிற மாதிரி தான் எனக்குமே தோணுது. இதை வந்து யார் கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது சிஸ்டமை தான் கேட்கணும். நம்ம சிஸ்டமில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சரிங்களா. இன்ஃபேக்ட் வந்து நான் இன்னொரு இது கூட பார்த்தேன், இன்னொரு யூடியூப்பில் கூட சொல்லியிருந்தாங்க, அவரோட டிரைவர் நாகார்ஜுன கவுடா இருக்கார் இல்லைங்களா, அவரோட டிரைவரே வந்து அவர் 10 கோடி வாங்கினதா வெளியில் சொல்லியிருக்காருன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். பட் டிரைவரோட ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கல, பட் ஆனால் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவரோட டிரைவரே வந்து இவர் 10 கோடி பிரைபரி வாங்கியிருக்காருன்னு ஒரு யூடியூப் வீடியோவிலே சொல்லியிருக்காங்க. ஸோ த பாயிண்டர்ஸ், எத்திக்ஸ் படிக்கிறது, எத்திக்ஸ் பேப்பரில் நல்ல ஆன்சர் எழுதி ஸ்கோர் எடுக்கிறதுக்கும், நீங்கள் சர்வீஸில் போய் எவ்வளோ தூரம் எத்திக்கலாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் தெர் இஸ் நோ ரிலேஷன் அட் ஆல். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அரௌண்ட் ஒரு 2015 அந்த டைமில் கூட ஒரு ஆஸ்பிரண்ட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு அட்டெம்ப்டில் எத்திக்ஸில் நல்ல ஸ்கோர் எடுத்து ஐபிஎஸ் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் வாங்குறதுக்காக திருப்பி அட்டெம்ப்ட் கொடுக்குறாரு. அந்த திருப்பி கொடுத்த அட்டெம்ப்டில் எத்திக்ஸ் பேப்பரில் காப்பி அடிச்சிட்டாரு. அது எப்படின்னா பயங்கர ஹைடெக் காப்பி, நம்ம எந்திரனில் ரஜினி ஐஸ்வர்யா ராய் காப்பி பண்ணுற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஹைடெக் காப்பி. அவங்க ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு ஹைதராபாத்தில் எங்கேயோ ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் உட்காந்து இந்த கொஸ்டினெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்து ஆன்சர்லாம் சொல்லி இவர் எழுதினார். அது மாட்டிக்கிட்டார், ஸ்பாட்லேயே மாட்டிக்கிட்டார், காட் ரெட் ஹேண்டட், கையும் களமாக பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து டிபார் பண்ணிட்டாங்க, சர்வீஸ் போயிடுச்சு, ஓகே ஃபைன். இப்போ என்ன பாயிண்ட்னா, எத்திக்ஸில் அதுக்கு முந்தின வருஷம் அவர் வந்து த டாப் மோஸ்ட் ஸ்கோர், ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஸ்கோர் எடுத்தவர். ஆனால் அடுத்த வருஷம் அதே எத்திக்ஸ் பேப்பர்லாம் மாட்டிக்கிட்டார். இவங்க நாகார்ஜுன கவுடா, சுஷிதேன் தேஷ்முக் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் குருஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பருக்காக ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காங்க. அண்ட் நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து அந்த புக்கை படிக்கிறவங்க வேறு. ஸோ இங்கே இதுதாங்க பிரச்சனை, தியரிக்கும் ரியாலிட்டிக்கும் ரொம்ப பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எத்திக்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்கிறவங்க, இல்லை எத்திக்ஸ் பற்றி கிளாஸ் எடுக்கிறவங்க, இல்லை எத்திக்ஸ் குருவெல்லாம் பயங்கரமாக எத்திக்கலாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பாயிண்ட் தாங்க. ஒன்று வந்து சிஸ்டமேட்டிக்காக அந்த பெனால்ட்டி கொடுக்குற அந்த ப்ரொசீஜர், டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் ரொம்ப சீக்கிரமாக குவிக் ப்ராசஸ் ஒன்று நடக்கணும் ஃபஸ்ட் திங். ஆனால் அந்த குவிக் ப்ராசஸ் நடக்காதுங்கிறதுனால தான் இவங்கெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ சிஸ்டம்ஸ், எவ்வளோ ரூல்ஸ், எவ்வளோ ரெகுலேஷன்ஸ், எவ்வளோ எஸ்ஓபிஸ் கொண்டு வந்தாலும் அந்தந்த தனி மனிதன், அந்தந்த ஆஃபீஸர்ஸ் உணர்ந்து செயல்படணும். அது அவங்க கையில் தான் இருக்குது, இதை யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. இப்போது பழைய யூபிஎஸ்சி கொஸ்டின் கூட ஒன்று இருக்குங்க, 2022 கேட்ட இந்த மெயின்ஸ் கொஸ்டின்னா, ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எஸ்ஓபிஸ் வந்து எல்லா ஆஃபீஸர்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்தந்த ஆஃபீஸரை பொறுத்து மாறுது. ஸோ பாசிட்டிவ் மைண்டட் அண்ட் நெகட்டிவ் மைண்டட் ஆஃபீஸர்ஸ் இவங்க 2 பேத்துக்கும் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குது. இதை பற்றி வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி பழைய யூபிஎஸ்சி மெயின்ஸ் எத்திக்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் இந்த நாகார்ஜுன கவுடா இதெல்லாம் வந்து லைவாக ஒரு எக்ஸாம்பிளாகவே கொடுக்கலாம். இப்போ 2026 மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா இதை நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடியாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின் என்னென்னு நான் இங்கே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸ் கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்க்குறேன். அண்டு நான் இது ரிலேட்டடாக டீட்டெயில்டான ஒரு ஆர்டிக்கிளாக டீட்டெயில்டாக ஒரு கேஸ் ஸ்டடி வித் ஆன்சர்ஸோட நம்ம iasgoogle.comலையும் ஒரு இது போடுறேன். அண்ட் அதனோட லிங்க்கும் நம்ம இங்கே கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் நான் கமெண்ட்டில் போடுற கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர்ஸும் டைப் பண்ணுங்கள், பார்க்கலாம் யாரோட ஆன்சர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் இட்டுங்க. ஃபைனலாக ஒரே விஷயம் தாங்க, நீங்கள் எவ்வளோ தான் எத்திக்ஸ் வாங்குவாங்கன்னு படித்து நிறைய மார்க் வாங்கி நல்ல ரேங்க் வாங்கி சர்வீஸ்குள்ளே போனாலும் அந்த உங்களோட செல்ஃப் வாய்ஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ்னு சொல்லுவேன், உங்களோட உள் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது மட்டும்தாங்க கடைசி வரைக்கும் இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் உங்களுக்கும்
சரியான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ பழைய பாட்டு ஒன்று இருக்குது, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சின்னுவாங்க. ஸோ அந்த மனசாட்சி தாங்க தெய்வத்தின் சாட்சி. ஸோ இது எவ்வளோ பேசினாலும் அந்த தனி மனிதன், அந்த ஒரு ஆஃபீஸர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க அதை உணர்ந்து ஒன்று மட்டும்தான் இதுக்கு அல்டிமேட் சொல்யூஷன், அதை தாண்டி ஒரு சொல்யூஷன் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ தட்ஸ் இட், ரைட்? விஷ் ஆல் வெரி பெஸ்ட். தேங்க்யூ.